Hi friends, நீங்கள் பார்த்துட்டு வண்டர்ஃபுல் டெக் தமிழ் சேனல். ஸோ டுடே நம்ம சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஸ்கொயர் டைப்பில் எப்படி ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் Kinemaster ப்ரோசன் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ தென் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க லேயர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரெடியாக பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அதாவது பார்த்தீங்கன்னா 1:1 இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த சைஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணிட்டு மீடியா போய் பேக்ரவுண்ட் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ அதேமாதிரி இமேஜ் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம லேயர் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த ஃபோல்டர் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களோ போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் போய் ஃபுல் சைஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்ஸில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதே லேயர் கிளிக் பண்ணி கீழே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் ஃபுல் பண்ணி வச்சுருங்க. ஸோ தென் இன்னொரு லேயர் ஆட் பண்ணலாம். ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போக வேண்டாம். ஸ்க்ரோல் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஸில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு தென் லேயர் அப்படியே கீழே பாட்டமில் வச்சிடலாம். பாட்டம் ஃபஸ்ட்டு நான் இதே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் கலர் ஏற்றி வச்சிடலாம். இதோட நம்ம ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அது மேலே ஒரு ப்ளூ கலர் லேயர் வச்சுட்டு அது நல்லா தெரியறதுக்காக இந்த மாதிரி ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். பிளெண்டிங் ஆப்ஸில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இது 30 செகண்ட் அப்படியே ஆட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து நம்ம மேலே வைக்கலாம். ஸோ இப்போ மேலே வச்சுட்டு நம்ம அடுத்தது பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ இதே அப்படியே இந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டையும் 30 செகண்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பிடிச்ச சாங் ஆட் பண்ணலாம். ஸோ சைடில் ஆடியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லாம் பெர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற லேயர் எல்லாமே ஒரே ஜிப் ஃபைலில் கொடுத்துருக்கேன். அதாவது நீங்கள் ஈஸியாக ஒரே லிங்க்கில் போய் மொத்தமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே லிங்க்கை தந்திருக்கேன். அதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா கீழே இன்னொரு வீடியோ நான் அதாவது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது எப்படி சேவ் பண்ணுறது பார்க்கலாம். மேலே எவ்வளோ மாதிரி இருக்கோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ண கிளிக் பண்ணி ஷேர் ஆப்ஷன் கொடுங்க. தென் எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஆக பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 minutes ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.